வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடங்கள் வந்து ஓட்டையான குடம் வந்து வீட்டில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்க தான் செய்யும். அந்த ஓட்டை குடத்தை எப்படி ஒட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ட்ரிக்கை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் உடஞ்ச குடம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஓட்டையை வந்து ஒட்டிட்டு ரீயூஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குடங்களை தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த 3 குடங்களை வந்து ஒட்ட போகிறோம். இதில் வந்து எல்லாமே ஓட்டையான குடங்கள் தான். இந்த குடத்தை பார்த்திங்கன்னா தெரியும், பின்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஓட்டையாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் உள்ள குடங்களில் வந்து ஓட்டை வந்து கரெக்டாக பர்டிகுலராக இடத்த பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அக்யூரேட்டாக உள்ள ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா தான் அங்கே ஒட்டினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த குடத்துக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள், நீங்களே பாருங்கள் எங்கே உழுகுதுன்னு பாருங்கள். இந்த பர்டிகுலராக இந்த இடத்துல உழுகுது. ஸோ இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கடுத்து இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு சின்னது மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளக்க வந்து தொடச்சிக்கோங்க. ஈரம் இருக்காத மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து என்னதை யூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒட்டை எம்சியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த எம்சியில் தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ளூ வச்சு ஒட்டலாமான்னு பார்ப்பீங்க. ஆனால் க்ளூ வச்சு ஒட்டினோம்னா சீக்கிரம் வந்துடும். அதனால தான் எம்சிலாம் வராது. ஃபஸ்ட்டு வந்து உப்புத்தாள் சாண்ட் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த வந்து ஓட்டையான பகுதியில் வந்து சைடு வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி உள்ள அந்த தேவையில்லாத அழுக்குகள் இந்த இதெல்லாம் சுரண்டி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் குடத்துக்கு வந்து வெளிப்புறம் வந்து எம்சியில் வந்து நல்லா ஒட்டும். அதுக்காக தான் ரொம்ப நாளைக்கு எம்சியில் வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது, அதாட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். உடஞ்ச இடத்துல தேய்ச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எம்சியில் வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு உள்புறமும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக அந்த பாசம் பிடிச்சி சில நேரம் இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதனால் கிளியர் ஆகும். ஸோ நான் உள்ளேயும் நல்லா தொடச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எம்சியில் வந்து 2 சொல்யூஷன் இருக்கும். அதில் வந்து ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று இருக்கும். 2 தவையும் சமபாதியாக எடுத்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை கடைகளில் வாங்கிக்கோங்க. இது ரேட் வந்து கம்மி தான். 15 ரூபாலேருந்து 30 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் பாக்ஸை பொறுத்து. இப்போ நான் இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பிளாக் கலர் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதே அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஓட்டுறதோட இது எம்சியில் வச்சு ஓட்டுறது தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நல்லா வந்து உங்களுக்கு இந்த இதை மிக்ஸ் பண்ணும் போதே பதம் தெரியும், கொஞ்சம் ஒட்டும் இந்த மாதிரி பதம். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒட்டுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து ஒட்ட போகிறோம். உள்ளக்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து பண்ணி ஒட்ட போகிறோம். நீங்கள் 2 பகுதியில் ஒட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே குடம் வந்து இன்னொரு அகைன் வந்து ஓட்டையாகாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்போ உள்ளக்க வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து கொஞ்சம் இதை வந்து அப்ளை பண்ணி மட்டும் வைங்க பர்டிகுலராக இடத்துல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ஓரமாக வச்சு இழுங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரமாக வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன். நல்லாவே ஓட்டையை வந்து நல்லா ஒட்டியாச்சு. ஓட்டை இருக்கிற சைடை ப்ளஸ் அது பக்கத்துலேயும் நல்லா இது இழுத்துக்கோங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குடத்துக்கு வெளிப்புறம் வந்து ஒட்ட போகிறோம். குடத்துக்கு வெளிப்புறமும் அதே மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையான இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அழுத்தம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அப்படின்னா தான் ஓட்டைக்கு நல்லா உள்ளக்கையும் லைட்டாக போய்க்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த பகுதி வந்து நல்லாவே ஒட்டிக்கிறோம். லீக்கேஜே ஆகாது. எம்சியில் வந்து பைப்புக்குன்னா லீக்கேஜ் ஆகாததுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குடத்துக்கு லீக்கேஜ் ஆகாததுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து பிசுன்னு கையில் இருக்குது, ஒரு மாதிரியாக அந்த ஃபினிஷிங் வந்து வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டு அதை வந்து நல்லா மேலே வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ அதனால் எம்சியில் வந்து கையில் போட்டிருக்கு அப்படின்னா அதை தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணாலே போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் காய வைக்கணும். இப்போ நல்லாவே ஒட்டியாச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. இந்த 3 குடத்துக்கு நான் இதே மாதிரி தான் ஒட்ட போகிறேன். இதை வந்து ஒட்டின பிறகு ஒரு 3 மணி நேரம் மட்டும் காய வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல் இதை யூஸ் பண்ணலாம். அதாட்ட இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் குடம்னு மட்டும் இல்லை, இது வந்து பித்தளை குடம், சில்வர் குடம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் நீங்கள் ஒட்டலாம் கண்டிப்பாக.
இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை குடம். இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் நான் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து ஒட்டி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் அது வந்து வரலை. நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பான முறையில் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். குடத்துக்கு உட்புறமும் கண்டிப்பாக ஒட்டுங்க, கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.